புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 148. ஒரு கடல் ஒரு உறுதியான மண்ணாக சேவை செய்ய முடியும் என்பது போல ஒரு மாயை கூட உறுதியை அளித்தது. அந்த விசித்திரமான கவனிப்பு சக்தி அதன் பார்வையை திணித்தது. அது ஃப்ளக்ஸ் மீது ஒரு வரம்பு மற்றும் ஒரு வடிவத்தை கட்டாயப்படுத்தியது. அது அதன் நீரோடைக்கு குறைந்த குறுகிய கரையைக் கொடுத்தது. ஆவியின் உருவமற்ற தன்மையைக் கண்ணியில் இழுக்க ட்ரூ கோடுகள். இது பறவை மற்றும் மிருகத்தின் வாழ்க்கை மனதை வடிவமைத்தது. ஊர்வன மற்றும் மீனின் பதில். மனிதனின் எண்ணங்களின் பழமையான வடிவம். எல்லையற்ற ஒரு வரையறுக்கப்பட்ட இயக்கம். காலத்தின் பரந்த காற்றின் வழியே சிறகடித்து வந்தது. அறிவின் அணிவகுப்பு அறிவியலில் நகர்ந்தது. மற்றும் ஒரு தனி ஆன்மா வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டது. அழியாமல் இருப்பதற்கான உரிமை அது ஒதுக்கப்பட்டது. ஆனால் மரணத்தின் முற்றுகைக்கு எதிராக ஒரு சுவரைக் கட்டியது. மற்றும் நித்தியத்தை பிடிக்க ஒரு கொக்கியை வீசியது. விண்வெளியில் ஒரு சிந்தனை பொருள் தோன்றியது. ஒரு சிறிய ஒழுங்கமைக்கப்பட்ட உலகம் பார்வைக்கு உடைந்தது. அங்கு செயல் மற்றும் பார்வைக்கு சிறை அறை. நடக்க ஒரு தளம், தெளிவான ஆனால் மிகக் குறைவான வீச்சு. ஒரு கருவியாளுமை பிறந்தது. மற்றும் கட்டப்படுத்தப்பட்ட இறுக்கமான நுண்ணறிவு அதன் தேடலை குறுகிய எல்லைக்குள் கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டது. கண்ணுக்குத் தெரியாத விஷயங்களின் சாகசத்தை தடை செய்து, தெரியாத முடிவெளிகளின் வழியாக ஆன்மாவின் நடையை அது தடை செய்கிறது. ஒரு நிர்பந்தமான காரணம் இயற்கை பழக்கத்தின் கண்ணாடி. ஒளிமயமான வாழ்க்கை அதன் துறையை அறிந்து சரிசெய்வது. ஆபத்தான அறியாமை சுருக்கத்தையும் அதன் நடையின் முடிவில்லாத நோக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது மற்றும் அதன் விதியின் ஒதுக்கப்பட்ட எல்லைகளில் மணிநேர ஆபத்தான வாய்ப்பால் லாபம். ஒரு சிறிய மகிழ்ச்சி மற்றும் அறிவு திருப்தி அடைந்தது. இந்த சிறியது ஒரு முடிச்சில் கட்டப்பட்டு அதன் சுற்றுச்சூழலின் ஒரு குமிழ் மீது தொங்கியது. அளவற்ற இடத்தில் ஒரு சிறிய வளைவு துண்டிக்கப்பட்டது.